விஜய்க்கு எங்கள் அண்ணன் விஜய்க்கு எங்கள் உயிர் விஜய்க்கு. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அந்த சிஎம் விஜய்க்கு. எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காலையில் 2 மணிக்கெல்லாம் எழுந்து கோட் மூவிக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல் எக்ஸைட்டாக தேட்டரில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும்னு பார்த்தா தேட்டர் ஓனர் நம்மளுக்கு ட்விஸ்ட் கொடுத்தாரு. அந்த லைசன்ஸ் டவுன்லோட் ஆகல, தேட்டர் ஆப்ரேட்டர் வரல, ஒரே சண்டை. பாபா தப்பு என் வேலை இல்லை பாபா, பேட்டரி போடலாம். அப்புறம் பப்ளிக்லேருந்தே ஒருத்தர் போய் டவுன்லோட் பண்ணி அந்த மூவியை ப்ளே பண்ணார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் நம்ம பசங்கள்லாம் சண்டை போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க பாவம் மூவி ப்ளே ஆகலன்னு டென்ஷனில் இருந்தால் இங்கே ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டுக்கிறாங்க பசங்க. 4 மணி ஷோ ஒரு வழியாக 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. எஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் மூவி பார்த்தோம். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா பண்ணுச்சு. பட் அந்த மோகனுக்கு பதிலாக ஜெயராமை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் வில்லனா. விஜயோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம். எனக்கு வந்து அழகிய தமிழ் மகனே ரொம்ப பிடிச்ச மூவி. அந்த ஒரு ரீக்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வில்லனிசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாஸ்ட்டில் வர விஜய் வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் தட். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்டெப் வண்டி எனக்கு பிடிக்கலப்பா. விஜய் ஒரு நல்ல டான்ஸர், இந்த ஸ்டெப்பை வண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம். விஜய் பண்ணியே பார்க்க முடியல எங்களுக்கு, இவங்கெல்லாம் பண்ணி சாவடிக்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்பை போடுறத நிறுத்திடுங்கப்பா. ரீல்ஸில் விஜய் பண்ணியே பார்க்க முடியல, நீங்கள்லாம் பண்ணி பார்க்கணுன்னு தலையில் எழுதி வச்சுக்குது. என்ன பண்ணுறது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப.